ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரர் 18ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த யோகி, துறவி மற்றும் அத்வைத வேதாந்த தத்துவஞானி ஆவார். இன்று பரவலாக அறியப்படவில்லை என்றாலும் அவரது வாழ்க்கை அசாதாரண அற்புதங்கள் மற்றும் ஆழமான ஆன்மீக ஞானத்தால் நிறைந்திருந்தது. ஆரம்பகால வாழ்க்கை என்று துறவு பிராமணர் குடும்பத்தில் பிறந்த அவருக்கு சிவராமகிருஷ்ணா என்று பெயர். ஒரு சிறந்த அறிஞர், இளம் வயதிலேயே வேதங்கள் மற்றும் வேதங்களில் தேர்ச்சி பெற்றார். இருப்பினும் வெறும் அறிவு மட்டும் போதாது என்பதை அவர் விரைவில் உணர்ந்தார். நேரடி ஆன்மீக அனுபவத்திற்காக அவர் ஏங்கினார். அவரது குரு பரமசிவேந்திர சரஸ்வதி அவரை சுய உணர்தலை நோக்கி வழிநடத்தினார். ஒரு நாள் சக அறிஞர்களுடன் ஒரு சூடான விவாதத்தில் அவர் திடீரென்று அமைதியாகிவிட்டார். இறுதி உண்மையை விவரிப்பதில் வார்த்தைகளின் பயனற்ற தன்மையை உணர்ந்தார். அப்பொழுதிருந்து அவர் மௌன சபதம் எடுத்து ஒரு துறவியாக அலைந்தார். அற்புதங்கள் என் புராணக் கதைகள் அவர் ஒருபோதும் பேசவில்லை என்றாலும் மக்கள் அவரது முன்னிலையில் ஈர்க்கப்பட்டனர். பல அற்புதங்கள் அவருக்கு காரணம். 1. ஒரு சுவரில் நடப்பது. ஒருமுறை அவர் ஆழ்ந்த தியானத்தில் நடந்து கொண்டிருந்த பொழுது ஒரு ராஜாவின் ஆட்கள் அவரை தடுக்க முயன்றனர். நிறுத்துவதற்கு பதிலாக அவர் ஒரு சுவரின் வழியாக நேராக நடந்து சென்றார். இன்று வரை அந்த அமைப்பில் ஒரு திறப்பு உள்ளது. 2. இறந்த மனிதனை உயிர்ப்பித்தல். ஒரு விவசாயி தற்செயலாக ஒரு மனிதனை கொன்று பயத்தில் துறவியின் ஆசியை நாடினார். சதாசிவர் உடலை தொட்டார். அந்த மனிதன் அற்புதமாக உயிர் பெற்றான். 3. ஒரு நதியை அடக்குதல். காவேரி நதி ஒரு கிராமத்தில் வெள்ளத்தில் மூழ்கிய போது சதாசிவர் மணலில் ஒரு கோடு வரைந்தார். நதி அந்த எல்லையில் நின்றது. போதனைகள் மற்றும் மரபு அவர் ஒருபோதும் பேசவில்லை என்றாலும் ஆத்ம வித்யா விலாசம் மற்றும் பல அத்வைத வேதாந்த பாடல்கள் போன்ற ஆழமான ஆன்மீக படைப்புகளை எழுதினார். புருஹி முகுந்தேதி போன்ற அவரது பாடல்கள் இன்னும் கர்நாடக இசையில் பாடப்படுகின்றன. அவரது உடல் வடிவம் மர்மமான முறையில் மறைந்துவிட்டது. ஆனால் அவரது சமாதி இறுதி ஓய்வு இடம் தமிழ்நாட்டின் நெரூரில் உள்ளது. இன்றும் கூட பக்தர்கள் ஆசி பெற வருகிறார்கள்.